முருகாச்சரணம். நாம் எல்லா இடங்களிலும் நம் முருகனின் திருவுருவப் படத்தை பார்ப்போம். அந்த திருவுருவப் படங்களில் ஒரு படம் முருகன் நல்ல இளமையான தோற்றத்துடன் கையில் வேல் ஏந்தி யாம் இருக்க பயமேன் என்ற வார்த்தையுடன் இருக்கும். இந்த யாம் இருக்க பயமேன், நான் இருக்கிற போது உனக்கு என்ன பயம், உன்னுடைய கவலைகளையெல்லாம் நீக்குபவன் நான் அப்படின்னு முருகன் சொல்கிறதா நமக்கு ஆறுதல் அளிக்கும் திருவுருவப் படம் அது. இந்த வார்த்தையை யாம் இருக்க பயமேங்கிற இந்த வார்த்தையை முதலாக சொன்னவர் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில். அலந்தோர்க்கு அளிக்கும், அலந்தோர்னா ரொம்ப கஷ்டப்படுறவா, ரொம்ப துக்கப்படுறவா, அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் நீக்குகின்ற சேய் அவன் அப்படின்னு பழமுதிர் சொல்லையில் அவனை கூப்பிடுறவர் தன்னுடைய அந்த திருமுருகாற்றுப்படையில் 291வது வரியில் அஞ்சல் ஓம்பு மதி அறிவன் அப்படிங்கிறார். அஞ்சல் ஓம்பு, பயத்தை விடு, மதி நான் இருக்கேன், பயத்தை விடு, யாம் இருக்க பயமேன். இதையே அருணகிரிநாதர் சொன்னார், புய வகுப்பில் சொன்னார். அஞ்சல் அஞ்சல் என்று வாசித்து நின்றன அஞ்சேல் என்ற வாகை பிரசண்ட புயங்களே அப்படின்னார். திருப்புகழில் வரும்போது கந்தவேள் யாம் என பரிந்து வந்து அப்படின்னார். வேள்னா காப்பாற்றுகிறவன், கந்தவேள் யாம் என பரிந்து, நான் இருக்கேன், கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னார். நக்கீரர் சொல்கிற போது அஞ்சல் ஓம்பு மதி அப்படிங்கிறார் இல்லையா, அதை சொல்கிற போது முருகன் எந்த திருவுருவத்தில் இருக்கான்னா, முருகன் பார்த்தா நமக்கு சட்டுன்னு பயம் வரும். ஏன்னா அப்பேற்பட்ட சூரனை குலத்தோடு அழித்தவன், வான் நெடிது உயர்ந்தவன், குன்றங்களின் மேலே இருப்பவன், அவனுடைய அந்த பெரிய உருவம் பார்த்தா நமக்கு மனசில் ஒரு பயம், ஒரு திகைப்பு வருமா. அந்த திகைப்பு, அந்த பயம் எல்லாம் மனசில் வரக்கூடாதுங்கிறதுக்காக முருகன் எப்படி நமக்கு காட்சி அளிக்கிறான்னா, வான்தோய் நிவப்பின் தான் வந்து எய்தி அணங்குசால் உயர்நிலை தழி பண்டை தன் மனம் கமல் தெய்வத்து இளநலம் காட்டி அப்படிங்கிறார். தெய்வத்தன்மையை இளமையாக காட்டி, அவனுடைய குமரனாக, சிறு வயதினனாக, அவனுடைய அந்த பெரிய உருவத்தையோ, அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிற அவனோட வலிமை, அதெல்லாம் பார்த்தா அடியவர்களுக்கு பயம் வந்துருமா. அதனால் அந்த பயத்தை போக்குவதற்காக அஞ்சல் ஓம்பு மதின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு இளைஞனா, குமரனா, தான் பார்க்கிறவர்கள் மனதில் அன்போடு பதிந்து நிற்கும்படியாக அருள் புரிகிறான் அப்படின்னு நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் 6வது படைவீடாக கொண்ட பழமுதிர் சோலை பற்றி பாடும்போது சொல்கிறார். யாமிருக்க பயமேன் அஞ்சல் ஓம்பு மதி. முருகாச்சரணம்.